கதிரவன் மேற்கில் சாய்ந்த நேரத்திலிருந்தே காலனது வரவை எதிர்பார்த்து ஆவலுடன் வாயிலேயே நோக்கிக் கொண்டிருந்தாள் பத்திரை தேவி. அப்படி காத்திருந்த நேரத்தில்தான் மாளிகை பணிப்பெண்கள் ஓடி வந்து காலன் வந்துவிட்ட செய்தியையும், பிறகு அவன் மலைநாட்டு பெண் ஒருத்தியுடன் அவனது ஆலோசனை அறைக்குள் சென்றுவிட்ட நிகழ்வையும் தெரிவித்துவிட்டு சென்றனர். சமீப காலங்களில் ஒற்றுத் தகவலுடன் பணிப்பெண்கள் பலர் காலனை சந்தித்துவிட்டு சென்று கொண்டிருந்ததனால் அவள் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அம்மலைநாட்டு பெண்ணை சந்தித்ததும் அனுப்பி வைத்துவிட்டு விரைவில் வந்து விடுவார் என எண்ணியவள் காலனை எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். நேரம் கடக்க கடக்க அவளது பொறுமையை இழந்தவள், இரவு முழுவதும் பட்டின காவல் பணியே கதி என்று சென்று விடுகிறார். பகல் பொழுதில் அரண்மனை காவலுக்கு சென்று விடுகிறார். மாளிகைக்கு திரும்பும் மாலை பொழுதிலும் இப்படி ஒற்றர்கள் வீரர்கள் என்று யாராவது வந்து தொந்தரவு செய்து விடுகிறார்கள். நான் ஒருத்தி இங்கு அவரையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பதை அவர் மறந்தே போய்விட்டார். இன்று அவரை என தனக்குத்தானே கூறிக்கொண்டபடி மேல்தளத்தில் இருந்த அவளது அறையிலிருந்து மரப்படிக்கட்டுகள் வழியே கீழே நடக்கலானாள். அப்போது காலனது ஆலோசனை கூடத்தின் சுவரோடு சுவராக சாய்ந்து கொண்டு திரைச்சீலையின் பின்னால் மறைந்தபடி நின்று கொண்டு அவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தான் ஒற்றன் ஒருவன். அதை கவனித்துவிட்ட பத்திரை சத்தம் எழுப்பாமல் அவனை தாக்க ஆயுதத்தை தேடலானாள். வானவல்லி மற்றும் காலனின் உரையாடலை தீவிரமாக ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தவன் பத்திரை அவனுக்கு பின்னால் நின்றதையோ அல்லது அவள் அருகில் இருந்த மண்பானை ஒன்றை தூக்கி அவனது தலையில் அடிக்க உத்தேசித்து எத்தனிப்பதையோ அவன் கவனித்திருக்கவில்லை. மண்பானையை தூக்கிய பத்திரை அந்த ஒற்றனின் பின்மண்டையில் அடிக்க தலைக்கு மேலே உயர்த்தினாள். ஆனால் அதற்குள் அந்த ஒற்றனின் மார்பில் பாய்ந்து விட்டிருந்தது வானவல்லியின் குருவாள். மார்பில் பாய்ந்த குருவாளுடன் கீழே சரிந்தான் ஒற்றன். அவனது உடலில் இருந்து வெளியேறிய குருதியை வெகு அருகினில் கண்ட பத்திரை அதிர்ச்சியில் அலறியபடி மயங்கி விழுந்தாள். குருவாளை எறிந்த அடுத்த கணத்தில் எழுந்த பத்திரையின் அலறல் சத்தத்தை கேட்ட வானவல்லியும் காலனும் துடிதுடித்தபடி என அலறி அடித்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். குருதி பெருக்கில் சரிந்து கிடந்தவனையும் அருகில் மயங்கி கிடந்த பத்திரையையும் கண்ட பிறகுதான் இருவருக்கும் சென்ற உயிர் திரும்பி வந்தது. ஒரு கணத்தில் அவர்களின் உயிரே நடுங்கி அடங்கியது. கீழே மயங்கி கிடந்த பத்திரையை தூக்கிய காலன், கடந்த சில கிழமைகளாகவே இவள் இப்படித்தான் மயங்கி விழுந்து கொண்டிருக்கிறாள். குருவால் பாய்ந்ததை பார்த்த அதிர்ச்சியில் இப்போது மயங்கிவிட்டாள். வானவல்லி கவலை வேண்டாம் என கூறியபடியே அவனது அறைக்கு தூக்கி சென்று பஞ்சனையில் கடத்தினான். பிறகு வானவல்லியிடம் இவளது மயக்கத்தை தெளியவை, நான் சென்று அந்த ஒற்றன் யார் என்று விசாரித்து விட்டு வருகிறேன் என கூறிக்கொண்டு அங்கிருந்து ஆவேசத்துடன் வானவல்லியின் பதிலை கூட எதிர்பாராமல் திரும்பிச் சென்றான். பத்திரையின் அலறல் சத்தத்தை கேட்டதும் அந்த மாளிகையின் காவல் தலைவன் மற்றும் காவல் வீரர்கள் பலர் அங்கு சூழ்ந்து விட்டிருந்தார்கள். மேல்தளப்படியிலிருந்து கீழிறங்கிய உறைந்தை பட்டின காவல் தலைவன் காலனை கண்டதும் வீரர்கள் அனைவரும் பணிந்து காலனின் கட்டளையை எதிர்பார்த்தபடி ஒதுங்கி நின்றார்கள். கீழே கிடந்தவனை பரிசோதித்துக் கொண்டிருந்த அந்த மாளிகையின் தலைவனிடம், உபதளபதி, என்ன இது? பணியில் இப்படியா கவனக்குறைவாக இருப்பாய்? கன நேரம் தாமதித்திருந்தாலும் இவன் என் மனைவியை கொன்றிருப்பான் என அருகில் உடைந்து கிடந்த மண்பானையின் சிதறிய ஓடுகளை சுட்டிக்காட்டியபடி வினவலானான். தலைவரே, மன்னிக்க வேண்டுகிறேன். இதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். தாங்கள் எந்த தண்டனையை அளித்தாலும் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன் என பணிந்தபடியே தெரிவித்தான். உன் மீது எனக்கு எப்போதும் நம்பிக்கை உண்டு. உன் விசுவாசத்தின் மீதோ அல்லது உன் பொறுப்பின் மீதோ சந்தேகம் எனக்கு சிறிதளவும் இல்லை. ஆனால் இவன் எப்படி உள்நுழைந்தான்? என் ஆலோசனை அறைக்குள் பேசுவதை ஒட்டு கேட்கும் அளவிற்கு துணிந்திருக்கிறான் என்றால் யார் கொடுத்த தைரியம் இது? எனக்கு உடனே தெரிந்தே ஆக வேண்டும். யார் இவன் என அந்த மாளிகையை அதிரும் அளவிற்கு கோபத்தோடு வினவலானான். அவனது கோபத்தைக் கண்ட காவல் வீரர்கள் அனைவரும் பயந்து நடுங்கிக் கொண்டு நின்றனர். அதிலும் சிவந்திருந்த அவனது விழிகளானது அவனது அழகிய முகத்திற்கு பெரும் கொடூரத்தை வழங்க அவனது முகத்தை பார்க்கவே திராணியற்று நின்று கொண்டிருந்தனர் காவல் வீரர்கள். இந்த கயவன் யார்? இவன் இம்மாளிகையில் பணிபுரிபவனா? மாளிகையில் பணிபுரிபவன் என்றால் இவனை சேர்த்து விட்டது யார் என வினவினான் கோட்டை தலைவனை நோக்கி. கீழே பிணமாக கிடந்தவனின் முகத்தை திருப்பி பார்த்தான் மாளிகை தலைவன். மாளிகை தலைவனுக்கு அவனை அடையாளம் காண இயலாததால், தலைவரே, இவனை நான் இதற்கு முன் சந்தித்தது இல்லை. இவன் யார் என்று எனக்கு தெரியாது என தெரிவித்தான் அச்சத்துடன். அப்போது அந்த அரண்மனையின் காவல் வீரன் ஒருவன் முன்வந்து, தலைவரே, இவனை நான் அறிவேன் என பணிந்தான். கூறு, இவன் யார்
இவனை நான் அரசரின் மாளிகையில் சில முறை பார்த்திருக்கிறேன் என அவன் கூறிக்கொண்டிருந்த போதே மற்றொரு காவலன், தலைவரே, சற்று முன் இவன் தங்களை சந்திக்க வேண்டும் எனக் கூறி மன்னரின் முத்திரை மோதிரத்தை காட்டி அனுமதி பெற்றுக்கொண்டு மாளிகைக்குள் நுழைந்தான். உள்ளே அனுமதித்தவன் நான்தான் என தெரிவித்தான். இவனது ஆடைகளை நன்கு பரிசோதனை செய்யுங்கள். உடனே 2 வீரர்கள் அவனது ஆடையை சோதனை செய்து அதிலிருந்து உறைந்தை மன்னரின் முத்திரை மோதிரத்தையும் கூடவே புலிச்சின்னம் பொறித்த முத்திரை மோதிரத்தையும் எடுத்து காலனிடம் நீட்டினார்கள். கீழே குருதி வெள்ளத்தில் மடிந்து கிடந்தவனின் தலையை காலால் திருப்பி அவனது முகத்தையும் கையில் இருந்த புலிச்சின்ன முத்திரை மோதிரத்தையும் மாறி மாறி பார்த்தவன், இந்த சோழ நாட்டு கயவனை புதைத்து மன்னருக்கு தகவல் தெரிவித்து விடுங்கள். கூடவே உறைந்தை கோட்டை காவல் தலைவரை கொலை செய்ய நடந்த முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டது எனவும் தெரிவித்து விடுங்கள் என கூற 2 காவல் வீரர்கள் அங்கிருந்து அப்போதே அவனது கட்டளையை தாங்கி புறப்படலானார்கள். அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்ற மாளிகை தலைவனின் தோளில் தனது கையை போட்டபடியே, இனி எந்த தவறும் நேராமல் பார்த்துக்கொள். இந்நேரம் என் மனைவியை நான் இழந்திருப்பேன். எச்சரிக்கை என அவனை எச்சரித்தவன் அங்கிருந்து மீண்டும் மேல்தளத்திற்கு பத்திரையை பார்க்க விரைந்து புறப்பட்டான். வீரர்கள் குருதி வெள்ளத்தில் கிடந்த அந்த பிணத்தை அப்புறப்படுத்தினார்கள். பணியாட்கள் அவ்விடத்தை சுத்தம் செய்யலானார்கள். பத்திரையை தேடி தனது அறைக்குள் சென்றான் காலன். வானவல்லி எதையோ கூற வாயெடுத்தாள். ஆனால் அதற்குள் காலன் கையிலிருந்த 2 முத்திரை மோதிரங்களையும் அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி பார்த்த வானவல்லி, அந்த ஒற்றனிடமிருந்து கைப்பற்றப்பட்டதா என வினவினாள். ஆமாம். 2 முத்திரை மோதிரங்களை வைத்திருக்கிறான். ஆம். அவன் சோழ நாட்டு ஒற்றனா அல்லது மலைநாட்டு ஒற்றனா? ஒருவேளை நம் நாட்டு ஒற்றனையே நாம் கொன்றுவிட்டோமா? இல்லை, அவன் மலைநாட்டு ஒற்றன்தான். அந்த முத்திரை மோதிரத்தின் அடிப்பகுதியை நன்கு உற்றுப்பார். அதில் கருத்த புள்ளி ஒன்று இருக்கும். அம்மோதிரத்தை திருப்பி பார்த்த வானவல்லி, ஆமாம், எளிதில் கண்டறிய இயலா வண்ணம் சிறு கருத்த புள்ளி ஒன்று இருக்கிறது என தெரிவித்தாள். இது இருங்கோவின் மோதிரம்தான். நாம் புகார் ஒற்றனை கொலை செய்யவில்லை. ஆமாம், ஆனால் இருங்கோவின் ஒற்றன் நம்மை எதற்கு வேவு பார்க்க முயல வேண்டும்? எனக்கும் அது புரியவில்லை. சந்தேகமே இல்லை. என்ன சந்தேகமே இல்லை? ஆம், நம்மை முன்னால் செல்லவிட்டு இருங்கோ நம்மை வேவு பார்க்க ஒற்றனை அனுப்பியிருக்கிறார். ஆம், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று தோன்றுகிறது. வாய்ப்பு இல்லையா? ஆம். ஏன்? சேந்தனின் தங்கையான உன்னை ஒரு நாளும் இருங்கோ வீழினால் சந்தேகப்பட இயலாது. ஏன்? அவரது புதல்வன் யுவராஜனால் சந்தேகப்பட இயலும் அல்லவா? சரியாக கூறியிருக்கிறாய் வானவல்லி. ஆம், நான் உறைந்தை வந்ததிலிருந்து அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நானும் அவனை கவனித்தேன். அவனது பார்வை சரியில்லை. எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும், வந்த காரியம் வெற்றியடைந்து விட்டது என்றாள் வானவல்லி. வானவல்லியின் மடியில் தலை வைத்து மயங்கி கிடந்த பத்திரையின் பாதத்தை ஆதரவாக தடவி கொடுத்த காலன், இன்னும் கண் விழிக்கவில்லையா என வினவினான். இன்னும் இல்லை அண்ணா. எனக்கு அச்சமாக இருக்கிறது. இப்படித்தான் அடிக்கடி மயங்கி விடுகிறாள். கவலை கொள்ள ஏதுமில்லை அண்ணா, எல்லாம் நல்ல செய்திதான். என்ன நல்ல செய்தியா என வினவிய காலன் குழப்பத்துடன் அவளை நோக்கினான். அப்போது கண்விழித்த பத்திரை, வானவல்லி, நீ எப்போது வந்தாய் என கூறியபடியே எழுந்து அமர்ந்தாள். பத்திரையை நோக்கிய காலன், பத்திரை, உனக்கு என்ன ஆயிற்று? திடீரென்று மயங்கி விழுந்து விடுகிறாய். கண் விழித்ததும் மலைநாட்டுப் பெண்ணை வானவல்லி என்கிறாய். சுய நினைவுடன் தானே இருக்கிறாய் என வினவினான். என் தாயின் மடியில் நான் உறங்கியதை விடவும் என் தோழி வானவல்லியின் மடியில் உறங்கிய நாட்கள்தான் அதிகம். என் தோழியின் மடியை என்னால் அடையாளம் காண இயலாதா? மலைநாட்டு பெண்ணை போன்று வேடமிட்டு உடலின் நிறத்தை மாற்றினாலும் இவளது வாசனை எனக்கு காட்டி கொடுத்து விட்டது. எதற்கு வானவல்லி இந்த வேடம் என கூறியவள் வானவல்லியின் இடையில் நறுக்கென்று ஒரு கிள்ளு கிள்ளினாள். பத்திரை தன்னை அடையாளம் கண்டுவிட்டதை கண்டு மகிழ்ந்த வானவல்லி அவளை அன்புடன் அணைத்துக் கொண்டு அவளது கன்னத்தில் மாறி மாறி முத்தமிடலானாள். அப்போது வானவல்லி அவளது இதழ்களில் திடீரென்று உப்பு கரிக்கும் சுவையை உணர்ந்தவள் பத்திரையின் முகத்தை நகர்த்தி அவளது விழிகளை நோக்கினாள். பத்திரை கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தாள். அதை பார்த்து பதறிய வானவல்லி, எதற்காக பத்திரை இப்போது கண்ணீர் சிந்துகிறாய்? உன்னை கண்ட மகிழ்ச்சியில் நான் இருக்கிறேன், ஆனால் நீ என கூறியவள் அவளது விழிகளில் வடிந்த கண்ணீர் துளிகளை துடைக்கலானாள். வானவல்லி துடைக்க பெருகிக் கொண்டிருந்தது பத்திரையின் கண்ணீர் துளி. அவளை தோளில் சாய்த்து கொண்ட வானவல்லி
அவளது முதுகில் ஆதரவாக தடவிக் கொடுக்கலானாள். அருகில் நின்று கொண்டிருந்த காளன் மகிழ்ச்சியுடன் அந்த நெகிழ்ச்சியான அவர்களின் அன்பைக் கண்டு பெருமிதப்பட்டுக் கொண்டிருந்தான். என்னை மன்னித்து விடு வானவல்லி. தலைவர் செங்குவீரர் கடலில் மூழ்கிய துயர காலத்திலும் உன்னை கண்டு ஆறுதல் கூட சொல்ல இயலாத பாவியாகிவிட்டேன் நான். என்னை மன்னித்து விடடி என கூறியவள் தொடர்ந்து அழுகையை நிறுத்த இயலாமல் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தாள். மீண்டும் அவளது விழிகளை துடைத்த வானவல்லி, பத்திரை, அந்த துயர சம்பவத்தை பற்றி கவலைப்படாதே. வீரர்களை எப்போது வேண்டுமானாலும் மரணம் தழுவிக்கொள்ளும் என்பது நாம் அறிந்ததுதானே. தலைவர் சோழ இளவலை காப்பதற்காக தனது இன்னுயிரை இழந்துள்ளார். அது பெருமைக்குரியதுதானே பத்திரை. அவரது தியாகத்தை எண்ணி நாம் பெருமைப்பட வேண்டுமே தவிர வருத்தப்படக்கூடாது. செங்குவீரர் மரணித்து விட்டால் என்ன? சோழ நாட்டுக்காக வாளெடுக்க ஓர் இளம் கரு உதித்து விட்டதே என பெருமையுடன் தெரிவித்தாள் வானவல்லி. வானவல்லியின் பேச்சு அங்கிருந்த பத்திரை மற்றும் காளனுக்கு பெரும் வியப்பாக இருந்தது. அந்த வியப்பு நூடே பத்திரை, என்ன வானவல்லி கூறுகிறாய்? சோழ நாட்டுக்காக வாளெடுக்க புது கரு உதித்து விட்டதா என குழப்பத்துடன் வினவினாள். ஆம் பத்திரை, இந்த தருணம் மனதில் சமபாதி மகிழ்ச்சியையும் அதே அளவு வருத்தத்தையும் அளித்து செல்கிறது. வாழ்வில் நான் செய்துவிட்ட பெரும் பிழையை எண்ணி இப்போது வருத்தப்படுகிறேன். வானவல்லி, என்ன கூறுகிறாய்? சரிபாதி மகிழ்ச்சி சரிபாதி துயரமா? ஒன்றும் புரியவில்லையேடி. ஆமாம் பத்திரை, உன்னை எண்ணினால் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது. ஆனால் என்னை எண்ணி, எனது கடந்த கால செயலை எண்ணி இப்போது வருத்தப்படுகிறேனேடி. எதை நினைத்து வருந்துகிறாய் வானவல்லி என பத்திரை கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த வானவல்லி, ஆமாம் பத்திரை, இப்போது வருந்துகிறேன். ஆனால் செங்குவீரருக்குப் பின் அவரது வீரவாளினை சோழ தேசத்திற்கு ஆதரவாக உயர்த்த அவருக்கு ஒரு மகன் இல்லாமல் போய்விட்டதே. அவரது காதலை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவரது கருவை வயிற்றில் இந்நேரம் சுமந்து கொண்டிருப்பேன். எல்லாம் என் பிடிவாதத்தினால் ஏற்பட்ட விளைவு. இனி அவரை எண்ணி வருத்தப்பட்டு என்ன ஆகப் போகிறது? பெரும் பிழையை செய்துவிட்டேன் பத்திரை என காளன் அருகில் இருப்பதையும் மறந்து பேசிய வானவல்லி கண்ணீருடன் பத்திரையின் மடியினில் சாய்ந்தாள். வானவல்லிக்கு ஆறுதல் கூற இயலாத பத்திரையும் சேர்ந்து அவளுடன் அழலானாள். பத்திரையின் கண்ணீர் துளி தனது தலையில் விடுவதை உணர்ந்த வானவல்லி அவளது மடியில் இருந்து எழுந்தவள் தனது முகத்தை துடைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் பத்திரையின் கண்களையும் நன்கு துடைத்து விட்டாள். பிறகு அவளை அணைத்து அவளது நெற்றி, கன்னம் என மீண்டும் அன்போடு முத்தத்தை வழங்கியவள், பத்திரை, உன்னை எண்ணி நான் இப்போது பெருமை அடைகிறேனடி. உன் பிறவிப் பயனை நீ முழுவதும் அடைந்து விட்டாய் என தெரிவித்தவள் மீண்டும் அவளது கன்னத்திற்கு முத்தமிட்டு அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். பத்திரை. அருகில் நின்ற காளனுக்கு எதுவுமே புரியவில்லை. இருந்தாலும் அவனது உடலில் புது குருதி பாய்ந்து அவனுக்குள் புது உற்சாகத்தை வழங்கியது. இன்னதென்று காரணம் அறியாத ஒருவித திகைப்பும் மகிழ்ச்சியும் மனதினில் எழ பெரும் ஆர்வத்துடன் சில அடிகள் முன்னே வைத்து பத்திரையின் அருகில் வந்து நின்றவன் வானவல்லியை பெரும் ஆர்வத்துடன் நோக்கினான். அண்ணா, பத்திரையே அறியாத பெரும் ரகசியம் ஒன்றை நான் இப்போது தங்களிடம் கூறப்போகிறேன். சோழ நாட்டிற்கு ஆதரவாக வாளினை உயர்த்த அழுந்தூர் இளவரசர் வளரத் தொடங்கிவிட்டார் என கூறியவள் பத்திரையின் வயிற்றில் கை வைத்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்தாள். அவள் கூறியதை கேட்ட காளன் பெரும் திகைப்புடன், வானவல்லி, நீ கூறுவது என பெரும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி பேச இயலாமல் திணறினான். ஆம் அண்ணா, பத்திரை உங்களது கருவை சுமக்கத் தொடங்கிவிட்டால் உங்கள் குழந்தைக்கு வயது இப்போது 3 கிழமைகள். இவள் அடிக்கடி மயங்கி விழுகிறாள். உடல்நல குறைவு என கூறினீர்கள் அல்லவா? அனைத்தும் நல்லதற்கான அறிகுறியே என தெரிவித்தவள் பத்திரையை அணைத்து உச்சி முகர்ந்தாள். காளனது மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. பத்திரையின் மீது அவன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்பதை காட்ட அவனது மனம் துடித்தது. இருப்பினும் வானவல்லியின் இருப்பை நினைத்த காளன் அமைதியாகவே நின்று கொண்டு பத்திரையின் முகத்தையே காதலுடன் நோக்கிக் கொண்டிருந்தான். அண்ணா, இவளது முகத்தை பாருங்கள், வெளிரி போயிருக்கிறது. பதற்றத்தில் இவளது முகம் துளி துளியாய் வியர்வை துளிகளை வெளியேற்றியிருக்கிறது. இவள் மயங்கி விழுந்ததும் இவளை தூக்கிக் கொண்டு வந்து பஞ்சனையில் கிடத்திவிட்டு சென்றீர்கள் அல்லவா? அப்போது இவளது நாடியை பிடித்துப் பார்த்தேன். பெரும் சந்தேகம் எழுந்தது.
பிறகு கிடைத்த சிறு இடைவெளியில் இவளை பரிசோதனை செய்துவிட்டேன். நான் கூறுவது சத்தியம். இன்னும் சில கிழமைகளில் இவளே அறிந்து கொள்ளப் போகிறாள் என கூறியவள் பிறகு, அண்ணா, நான் மருத்துவம் கற்றுக்கொண்டதால் என் தமையன், செங்குவீரர் மற்றும் கரிகாலனின் காயங்களை குணப்படுத்தியிருக்கும் போது பெரும் மனநிறைவை அடைந்திருக்கிறேன். ஆனால் என் தோழியின் கர்ப்பத்தை அறிந்து கொண்ட இன்றுதான் என் மருத்துவத்தை எண்ணி பெருமிதமடைகிறேன் என கூறியபோது வானவல்லியின் விழிகளில் மீண்டும் கண்ணீர் பெருக்க அதிகமாகியது. அது பத்திரையின் கர்ப்பத்தினால் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரா அல்லது செங்கு வீரனின் இறப்பை எண்ணி வருத்தத்தினால் வரும் கண்ணீரா என பத்திரை மற்றும் காளன் இருவராலும் அறிய இயலவில்லை. கண்ணீரை துடைத்து கொண்ட வானவல்லி பத்திரையின் காதில் ஏதோ குசுகுசுவென்று கூறத் தொடங்கினாள். வானவல்லி கூற கூற பத்திரையின் முகம் நாணத்தில் சிவந்து அவளது முகப்பொலிவு இன்னும் அதிகமாகியது. பொழுது புலர்வதற்கு முன் கருக்கல் பொழுதில் நான் உறைந்தையிலிருந்து புறப்படுகிறேன் அண்ணா. யுவராஜனுக்கு என் மீது பெரும் சந்தேகம் நிலவுகிறது. பொழுது புலர்ந்து பரிதி வெளிச்சத்தில் என்னை அடையாளம் கண்டறிந்து விடவும் வாய்ப்பு அதிகம். சரி, எனக்கு இப்போது ஓய்வு தேவை. பெரும் மகிழ்ச்சியாக உறங்கப் போகிறேன் என கூறியவள் அங்கிருந்து நடக்கலானாள். உடனே வானவல்லியை தடுத்து நிறுத்திய காளன், வானவல்லி, நாளை காலை நீ புறப்படும்போது பத்திரையையும் உன்னுடன் அழைத்து சென்றுவிடு என கட்டளையிடலானான். அண்ணா. ஆம் வானவல்லி, நான் எந்த சூழலில் வேண்டுமானாலும் என்னை வெளிப்படுத்திக் கொண்டு இங்கிருந்து வெளியேற வேண்டி வரலாம். ஆனால் அப்போது பத்திரை உறைந்தையில் இருந்தால் பெரும் ஆபத்தாகிவிடும். அதுவும் இவள் இப்போது என் கருவை வேறு சுமக்கத் தொடங்கியிருக்கிறாள். இச்சூழலில் இவள் புகாரில் பாதுகாப்பாக இருப்பதே சிறந்தது. வேலைக்கார படைத்தலைவன் விரைவில் புகார் வந்து சேனாதிபதி பொறுப்பினை ஏற்றுக்கொள்வான் என்று மட்டும் தெரிவி என்று தீர்க்கமாக கட்டளையிட்டான் காளன். வேலைக்கார படைத்தலைவன் என்ற சொல்லை கேட்டதுமே பணிந்த வானவல்லி, நிச்சயம் தங்கள் உத்தரவை அப்படியே இளவலிடம் தெரிவித்து விடுகிறேன். தாங்களே தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் வரை தாங்கள் யார் என்று நிச்சயம் நான் தெரியப்படுத்த மாட்டேன் என பணிவுடன் கூறியவள் அங்கிருந்து வெளியேறினாள். அவள் அந்த அறையில் இருந்து தொலைவில் நகர அவளது விழிகள் மீண்டும் கண்ணீர் குளமாக பெருகத் தொடங்கியது. வடிந்த கண்ணீரை முந்தானை முகப்பினால் துடைத்தபடியே அருகில் இருந்த அறைக்குள் சென்ற வானவல்லி தாடினை போட்டுக்கொண்டு பஞ்சனையில் தொப்பென்று விழுந்தாள். பஞ்சனையில் இருந்து எழுந்த பத்திரை எதிரில் நின்ற காளனை கடைக்கன் பார்வையில் நாணத்துடன் நோக்கலானாள். காளன் அவளது முகத்தையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். நாணத்தில் தலையை குனிந்து கொண்டாள் பத்திரை. மகிழ்ச்சியில் அவளது முகம் துளித்துளியாய் வியர்வை துளிகளை வெளியேற்றியிருந்தது. தென்றல் அறைக்குள் குளிர்ச்சியுடன் நுழைய இரவு விளக்கிலிருந்து சீரான வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் அவளது அழகு வாய்ந்த முகத்தை நோக்கியபடியே காளன் அவளை நோக்கி 2 அடி முன்வைத்து நெருங்கி வந்தான். தரையை நோக்கிக் கொண்டிருந்தவளின் முகத்தை உயர்த்திய காளன் அவளது விழிகளை தனது பார்வையால் ஊடுருவினான். அவளோ வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டாள். மூடியிருந்த கைகளை விலக்கினான் காளன். மெல்ல அவனை நோக்கியவள், அத்தான் என அழைத்தபடியே அவனது மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். காளனும் அவளை அணைத்துக் கொண்டான். இருவரும் அவர்களை மறந்து அணைத்தபடி நின்று கொண்டிருந்தனர். மனதில் தோன்றிய மகிழ்ச்சியும் உடலில் ஓடிய உணர்ச்சி பெருக்கும் சேர்ந்து இருவரையும் தன் நிலையையும் மறக்கடிக்கச் செய்திருந்தன. அணைப்பிலிருந்து பத்திரையை விடுவித்த காளன் அவளது முகவாயை உயர்த்தி பத்திரை என அவள் மட்டுமே கேட்கும்படி அழைத்தான். என மட்டும் பதிலளித்தாள் அவள். அந்த என்ற ஒலி அவனை என்ன செய்ததோ தெரியவில்லை. அவளை சற்று இறுக்கமாக அணைக்கலானான். பத்திரை மூச்சுவிடச் சிரமப்பட்டாள். கல்வரே, இத்தனை நாட்களாக நாம் மட்டுமே இருந்தோம். தங்கள் விருப்பப்படி என்னை அணைத்தீர்கள், நான் தாங்கிக் கொண்டேன். ஆனால் இன்று நமக்கிடையில் தங்களது மகனும் வளரத் தொடங்கிவிட்டான். கவனம் என கொஞ்சலுடன் கூறியபடி அவனது அணைப்பில் இருந்து விலகியவள் பஞ்சனையில் அமர்ந்து கொண்டாள். மகனா? ஆச்சரியத்துடன் வினவினான் காளன். ஆமாம், சோழ நாட்டிற்கு ஆதரவாக வாளினை உயர்த்த அழுந்தூர் இளவல் கருவில் உதித்து விட்டார் என்று சற்று முந்தானே வானவல்லி தெரிவித்தாள். பஞ்சனையில் அமர்ந்திருந்த பத்திரைக்கு முன் மண்டியிட்ட காளன், பத்திரை, என்னை நீ பெருமைப்படுத்தி விட்டாய் என கூறியபடியே அவளது மடியினில் தனது முகத்தை புதைத்துக் கொண்டான். அவனது தலைமுடியை கோதியபடியே, பெருமைப்பட வேண்டியது தாங்கள் அல்ல, நான் தான். என் பிறவி பயனை நிறைவேற்றி
என் பெண்மையை முழுமையடைய செய்தவர் தாங்கள்தான். அதற்கு நான் நன்றி கடன்பட்டவள் என தெரிவித்தாள் பத்திரை. அவள் கூறியதை கேட்டதும் நெகிழ்ச்சி அடைந்த காலன், நான் தான் உனக்கு பெரும் நன்றியை கூற வேண்டும் பத்திரை. அடிபட்டு புகாரில் கடந்த வேளையில் மருந்திட்டு என் உயிரை காத்தவள் நீ. இன்று என் உயிரையும் நீதான் சுமந்து கொண்டிருக்கிறாய். எந்த முகாந்திரமும் இல்லாமல் கல்வனான என் மீது காதல் கொண்ட என் தேவதை அல்லவா நீ. எந்த பிறப்பில் செய்த நற்பயனோ தெரியவில்லை. இப்பிறப்பில் உன்னை நான் அடைந்திருக்கிறேன் என கூறியபடியே அவளது மடியில் தனது முகத்தை இன்னும் அழுந்த புதைத்துக் கொண்டான். பத்திரை பதிலுக்கு எந்த பதிலையும் கூறாமல் அவனது தலைமுடியை கோதிக்கொண்டிருந்தாள். அவளது மடியில் இருந்து எழுந்த காலன் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் திரியை அதிகமாக்கியதோடு அல்லாமல் அதன் அருகில் ஏற்றாமல் இருந்த இன்னொரு விளக்கையும் ஏற்றிவிட்டு மீண்டும் பத்திரையின் அருகில் அமர்ந்து கொண்டான். பஞ்சனையில் தொங்கியபடி கிடந்த பத்திரையின் கால்களை தூக்கிய காலன் தனது மடியில் போட்டுக்கொண்டு அவளது கால்களை மெல்ல பிடித்து விடலானான். அவனது செய்கையை பார்த்து பதறிய பத்திரை, அத்தான், என்ன இது? என்றுமில்லாத பழக்கம். தாங்கள் என் கால்களை பற்றலாமா என கூறிக்கொண்டு பஞ்சனையில் சாய்ந்தபடி கால்களை விடுக்கென்று இழுத்துக்கொண்டாள். கால்களை இழுத்துக்கொண்டாலும் அவளை விடாத காலன் அவள் மீது சாய்ந்தபடி படுத்துக்கொண்டு அவளது வயிற்றில் முகத்தை புதைத்து கொண்டான். அவள் இன்பத்தில் செயலற்று பஞ்சனையில் கிடந்தாள். தலையை தூக்கிய காலன், பத்திரை, என் வாழ்வில் மகிழ்ச்சிகரமான நாள் எதுவென்று கேட்டால் இன்றைய தினத்தைத்தான் கூறுவேன் நான். இன்றைய தினத்தை விட வேறெந்த நாளும் எதிர்காலத்தில் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கப் போவதில்லை. என்னை முழுமையடைய செய்த நாள் இது. எனது மகன் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இத்தரணியில் வலம் வருவான் தெரியுமா என அவளது வயிற்றை தடவியபடியே வினவினான். எப்படி? உங்களை போன்றுதானே உங்கள் மகனும் இருப்பான் என சிரித்தபடியே கூறியவள் அவனது தலையை கோதிவிட்டு அவளது அன்பையும் வெளிப்படுத்தலானாள். நிச்சயமாக இல்லை பத்திரை. என் மகனை நான் என்னை போன்று வளர்க்க மாட்டேன். என்னை போன்று கல்வன் என்று பெயரெடுக்க மாட்டான். அவன் அக்காவின் மகனுக்கு துரோகம் இழைத்து எதிரிகளுடன் கூட்டு சேர்ந்து விட்டான் என்று மக்கள் கூறும்படி அவனை நான் நிச்சயம் வளர்க்க மாட்டேன். தாங்கள் கல்வன் என்று மற்றவர்களிடம் பெயர் எடுத்திருந்தாலும் உண்மையில் தாங்கள் பெரும் வீரர் அல்லவா? கொண்ட லட்சியத்திற்காகத்தானே தாங்கள் துரோகி வேடத்தை தரித்திருக்கிறீர்கள். அதிலும் இளவலே தலை வணங்கும் வேலைக்கார படைத்தலைவர் அல்லவா தாங்கள். இந்த கல்வர் வேடமும் இளவலை காக்கவும் எதிரிகளை அழிக்கவும் தானே. பிறகு எதற்காத்தான் வருத்தம்? இல்லை பத்திரை, என் மகன் நிச்சயம் என்னை போன்று எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. பிறகு யாரை போன்று உங்களது மகன் வளர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? என் நண்பன் திவ்யனை போன்று என கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட பத்திரை, வானவல்லியின் தமையனை போன்றா இருக்க வேண்டும் என விரும்புகிறீர் என வினவலானாள். ஆமாம் பத்திரை, என் நண்பன் திவ்யன் மற்றும் உபதலைவன் சிங்கு வீரனைப் போன்று என் மகனும் எதிர்காலத்தில் பெரும் வீரனாக வலம் வருவான். வீரத்தில் எவராலும் வெல்ல இயலாதபடி பெரும் அசகாய சூரனாக இருப்பான். அவனது பார்வையை கண்டே எதிரிகள் புறமுதுகிட வேண்டும். நாட்டுக்காக உயிரை கொடுத்த நான் இழந்துவிட்ட எனது நண்பர்களைப் போன்று அவனும் சோழ தேசத்தையே முதன்மையாக கருத வேண்டும் என உணர்ச்சி வசப்பட்டு கூறினான் காலன். இது மட்டும்தானா? இன்னும் இருக்கிறது பத்திரை. அப்படியெனில் கூறுங்களேன். இன்றிரவே அனைத்தையும் நான் கூறிவிட வேண்டுமா? இன்று ஓரிரவு மட்டும்தானே நான் இங்கிருக்க போகிறேன். அவளது முகத்தருகே அவனது முகத்தை கொண்டு சென்ற காலன், இன்று மட்டும்தானா என வினவினான். தாங்கள் தானே கட்டளையிட்டீர்கள், நாளை காலை நான் வானவல்லியுடன் புகாருக்கு சென்றுவிட வேண்டும் என்று. ஆதலால் தான் கேட்கிறேன். நீங்கள் இல்லாத சமயத்தில் என் மகனிடம் நான் உன் தந்தை உன்னை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தெரியுமா என்று தினமும் உரையாட வேண்டும் அல்லவா? ஆதலால் தான் கேட்கிறேன். ஆமாம் பத்திரை, நான் தான் கட்டளையிட்டேன். ஆனால் உன்னை பிரிந்து உன் அழகு முகத்தை தினமும் பார்க்காமல் நான் எப்படி பத்திரை என் காலத்தை கழிக்கப் போகிறேன்? இன்னும் சில காலங்கள் தானே அத்தான். அதன் பிறகு நீங்களும் புகாருக்கு வந்து விடுவீர்கள் அல்லவா? உங்களது பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றி விட்டு வாருங்கள். உங்களுக்காக நானும் நமது மகனும் காத்திருக்கிறோம். நீயும் முடிவு செய்து விட்டாயா நமக்கு பிறக்கப் போவது மகன்தான் என்று? தலைவருக்கு அதில் என்ன சந்தேகமாம்? நீங்கள் ஆண்மகனையே எதிர்பார்க்கிறீர்.
நானும் அப்படியே எதிர்பார்க்கிறேன். நம் விருப்பத்தை தானே நமது குழந்தையும் நிறைவேற்றும் என பத்திரை கூறிக்கொண்டிருந்த போதே அவள் மேற்கொண்டு பேச இயலாமல் அவளது அதரத்தில் தனது இதழ்களை பதித்தான் காளன். அவள் அவனை நன்கு புரிந்து வைத்திருந்ததைக் கண்டு பெரும் மனநிறைவு கொண்டான். பத்திரை, ஒருவேளை நம் எதிர்பார்ப்பிற்கு மாறாக நமக்கு பெண் குழந்தை பிறந்துவிட்டால்? என் தோழி வானவல்லியும் பெண்தானே. அவள் இன்று வீரமாக இல்லை? அவளை போன்று நம் குழந்தையையும் நாம் வளர்த்து விடுவோம். காளன் எதுவும் கூறாமல் அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். 20 மூச்சுக்காற்றும் ஒன்றையொன்று சந்தித்துக் கொண்டன. சரி, நீங்கள் மேற்கொண்டு கூறுங்கள் அத்தான். உங்களது மகன் தரணியில் எப்படி வலம் வர வேண்டும் என்று. கூறுகிறேன் பத்திரை எனக் கூறி ஆழ்ந்த மூச்சு ஒன்றை இழுத்து விட்டு கொண்டான். பிறகு என் மகன் திரையன் என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த பத்திரை, திரையனா என வினவினாள். ஆமாம், திரையன்தான். என் மகனுக்கு நான் சூட்டப்போகும் பெயர் திரையன். உங்கள் பெயர் இளந்திரையன், உங்களது மகனின் பெயர் திரையனா? ஆமாம், அது நம் நாட்டு மரபுதானே பத்திரை. தந்தை பெயரை மகனுக்கும் சூட்டுவது. சென்னி, நன்னன், வளவன் என பல பெயர்களை உதாரணத்திற்கு கூறலாமே. நான் திரையன் என்று சூட்டுகிறேன். அவனுக்கு எந்த பெயர் பிடிக்கிறதோ அதை தனது பெயருடன் சேர்த்து கொள்ளட்டும் என கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட பத்திரை அவனது காதோரம், அத்தான், இருப்பது ஓர் இரவு மட்டுமே. அதை இப்படி பேசியே தவிர்க்கப் போகிறீர்களா என கொஞ்சம் மொழியில் அவனது காதோரம் கிசுகிசுத்தாள். பிறகு, சரி, நம் மகன் திரையனை பற்றி விரைவில் கூறுங்கள். கட்டளையிடும் துணியில் அதிகாரத்தில் பேசினாள் பத்திரை. நம் மகன் திரையன் புறவியில் வலம் வந்தால் அவனது எதிரிகள் அனைவரும் பதுங்கிக் கொள்ள வேண்டும். அவன் கம்பீரத்துடன் புகார் வீதிகளில் வலம் வருகையில் புகார் பெண்களும் மேலை நாட்டு பெண்களும் அவனை கண்டு ஏங்க வேண்டும். புகார் ஆடவர்கள் அவனை பார்த்து பொறாமைப்பட வேண்டும். எத்தனை பெண்கள் அவனை சுற்றி வந்தாலும் அவன் ஒழுக்கம் தவறாத வீரனாக வலம் வர வேண்டும் என கூறியதும் அவனது தலையில் செல்லமாக ஒரு கொட்டு வைத்த பத்திரை, அதற்குள் நினைப்பு எங்கே செல்கிறது பார் என கூறியதோடு மட்டுமல்லாமல் அவனது தலையை முன்புறமாக அழுத்தி அவனது நெற்றி, முகம், கன்னம் எங்கும் அன்போடு முத்தமிடலானாள். காளனும் தனது கைகளை அவளது உடலில் படரவிட்டபடி அவளுக்கு முத்தமிட்டவன், பத்திரை, வானவல்லி புறப்பட்டுச் செல்லும் போது உன்னிடம் ரகசியமாக காதோரம் எதையோ கூறிவிட்டு சென்றாலே நான் அறியக்கூடாத ரகசியமா அது என வினவலானான். நீங்கள் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டியதுதான். நான் அறிந்து கொள்ள வேண்டியதா? ஆம். பிறகு எதற்கு வானவல்லி உன்னிடம் மட்டும் தெரிவித்துவிட்டு சென்றால் என்னிடமும் கூற வேண்டியதுதானே? அது உங்களிடம் கூறுவதற்கில்லை. குழப்பாதே பத்திரை. அத்தான், வானவல்லியால் அதை உங்களிடம் கூற இயலாது. அந்தரங்கமானது என கூறியவள் காளனது காதோரம் யாராலும் கேட்க இயலாதபடி வானவல்லி கூறியதை தெரிவித்தாள். அவள் கூறியதை கேட்டதும், ஓ, இதுதானா செய்தி என கூறி புன்னகைத்தவன் அவளது இதழ்களை மீண்டும் சுவைக்கத் தொடங்கினான். மாலையில் காளனுக்காக மலர்ந்திருந்த அவளது புஷ்பங்கள் இரண்டையும் நாடி அவனது கரங்கள் அடி வயிற்றிலிருந்து ஊர்ந்தன. மலரினுள் தேனெடுக்கும் தும்பியைப் போன்று மென்மையாக அவளை கையாளத் தொடங்கினான் காளன். இதற்கு முன் காணப்பட்ட முரட்டுத்தனம் அவனிடம் சிறிதளவும் இல்லை. இப்போது பத்திரையை முத்தமிட்டபடியே அவளை தன்மீது இழுத்து போர்த்தி அணைத்து கொண்டான். காளனுக்கு வசதியாக பத்திரையும் அவளது ஆடைகளை தளர்த்தி விட்டு கொண்டாள்.